பார்த்தீங்கன்னா தெரியும், இது வீதி. இதுக்கு இஞ்சாலேயே இந்த வேப்ப மரத்தை அப்படி இலையெல்லாம் ஃபுல்லாக கரையுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடமும் இப்போ அதிகரித்த வெப்பத்தால் காட்டுத்தீயானது பரவிருக்கி. அந்த மரங்கள்லாம் ஃபுல்லாக இருட்டாருக்கி, ஃபுல்லாக வௌவால் பறக்குது. ஃபோனுக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு. இது என்ன இப்படி இருக்கின்றது பாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நிற்கிற இடம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏனண்டா இலங்கையில் அவ்வளவுக்கு கடும் வெயிலான காலப்பகுதி. அதில் இந்த இடங்கள்லாம் பெரிய பெரிய மரங்களை தவிர மிச்ச அவ்வளோ புட்கள்லாம் அப்படி ஃபுல்லாக செத்துது. அவ்வளவுக்கு ஒரு வெயில் அருகி அந்த இடங்கள் எப்படி இருக்கின்றதை வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே பார்த்தா விலங்கும் எப்படி இருக்கின்றத. இலங்கையில காலநிலை இப்போ கடும் வெப்பமான காலநிலையாக இருக்கி. அதுலேயுமே இந்த இடங்கள் இப்போதைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சில பெரிய மரங்களை தவிர வேறு எந்த புட்களுமே பச்சையாக இல்லை. அவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நிற்கிற இடம் இப்போ பதிவான இடத்துல நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வீதி. இதுக்கு இஞ்சாலேயே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் போகுது. பிரம்மாண்டமான ஒரு வாய்க்கால். இந்த இடம் புலனறுவ மாவட்டத்தில் இருக்கிற இடம். பிரதானமாக வயல் நிலங்களுக்கு நீரை வழங்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கி. இந்த வாய்க்கால் இருக்கி. இப்போ நம்ம இதில் இந்த மெதுவாக இறங்கி பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்துருக்கு. நடவாண்டதுக்கு தடங்கள்லாம் விரிக்கி. இந்த இடம் சின்ன ஒரு வாய்க்காலாக இருந்திருக்கும் மழை காலத்தில். இப்போ அந்த நிலைமையெல்லாம் போய்த்து மக்களே. மயில் தோகை இருக்கி. இந்த இடத்துக்கிட்ட பெரிய ஒரு போக்கு இருக்கி. இந்த போக்கானது இப்போ முதல் காட்டின அந்த வாய்க்காலுக்கு கீழால் வர்றது. இதுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கி. ஃபுல்லாக வௌவால் பறக்குது. ஃபோனுக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு. இது என்ன இப்படி இருக்கின்றது பாருங்கள். இவ்வளோ உயரத்தில் தான் அந்த வாய்க்கால் இருக்கி.
அப்படியே தொடர்ந்து வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடமும் இப்போ அதிகரித்த வெப்பத்தால் காட்டுத்தீயானது பரவிருக்கி. அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இலைகள் கருகிய நிலையில் இருக்கி. இது பாருங்க இந்த வேப்ப மரத்தை அப்படி இலைகள்லாம் ஃபுல்லாக கருகிது. அப்படியே விளங்கும். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலான இந்த தீயானது பரவிருக்கு. அங்கால பிரதேசத்தில் அங்கால பக்கத்தில் காணல அவ்வளவுக்கு. ஏனெண்டா காட்டு தீயான பரவுறதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கு. ஏனெண்டா எல்லாம் வறண்ட கால பகுதியால் அதிகமாக பரவக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை காணும். இந்த வீடியோவை அப்படியே முடிக்கும். நன்றி.